தமிழ்நாடு தலை நிமிர்வது குனிந்தே பழக்கப்பட்ட பழனிசாமிக்கு பிடிக்கல. அதனால தான் இது அட்டர்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுகிறேன்னு, நான் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுகிறேன்னு நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறார் பழனிசாமி. எந்த ஸ்டாலினை பார்த்து பேசுகிறீங்க? பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த தலைவர் கலைஞருடைய மகனை பார்த்து பேசுறீங்களா? பெண்கள் சொந்த கால நிக்கணும்னு சுய உதவி குழுக்களை ஆரம்பிச்ச தலைவர் கலைஞருடைய மகனை பார்த்து பேசுறீங்களா? மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை வழங்குகிற இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? விடியல் பயணம் கொடுத்த இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகளை கல்லூரியில் கணப்புற இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு தோழி விடுதிகளை உருவாக்கி அழகு பார்க்கிறவன் இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? காலை உணவு திட்டத்தை கொடுத்து பெண்களுடைய சுமையை குறைச்சிருக்கிறவன் இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? பழனிசாமி அவர்களே, உங்க உள்நோக்கம் இந்த ஸ்டாலினை வசைபாடுகிறது கிடையாது. உங்க முதுகில சவாரி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஓனர் பாஜகவை காப்பாற்றுறது. அதனாலதான் மும்மொழி கொள்கையை நீங்க எதிர்க்கல, FCRA எதிர்க்கல, பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கல. இப்போ தமிழ்நாடே கொந்தளிக்கும் போது தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேராபத்தை நீங்க எதிர்க்கல. இப்படி எந்த பிரச்சனையிலும் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்காத நீங்க எதுக்காக கட்சி நடத்துறீங்க? எதுக்காக கூச்சமே இல்லாமல் மக்கள் கிட்ட வாக்கு கேட்குறீங்க? பேசாம பாஜக செய்யறதுக்கு முன்னாடி நீங்களே கட்சியை கலைச்சிட்டு நேரடியாக பாஜக ஐக்கியமாயிடுங்க. கூச்சப்படாதீங்க. பாஜகவோட பிஆர் மாடல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாக்குப்பதிவுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. திராவிட மாடல் 2.0 தொடங்குவதற்கான ஃபைனல் கவுண்டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேர்தல்னு வந்துட்டால நம்ம திமுக காரங்களை எக்ஸ்ட்ரா எனர்ஜி தானா வந்துடும். அது எங்க இருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியாது. ஆனா பிரச்சாரத்துக்காக சுத்தி சொல்லுகிற திமுக காரர் முன்னாடி பம்பரமே தோத்துடும். உடன்பிறப்புக்கு எல்லாரும் எலெக்ஷன் வந்துட்டா சக்திமான் ஆயிடுவாங்க. இந்த முறையும் அப்படித்தான். தமிழ்நாடு முழுக்க அடிக்கக்கூடிய வெயிலையும் பொருட்படுத்தாம வீடு வீடா அலைஞ்சு திரிஞ்சு நம்ம உடன்பிறப்புக்கு உழைக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு உடன்பிறப்பு இருக்கக்கூடிய திசை நோக்கி நான் வணங்குகிறேன். தான் எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும்னு அவங்க உழைக்கல. தலைவர் அறிவிச்சிருக்கக்கூடிய வேட்பாளர் ஜெயிக்க வைக்கணும். தலைவர் அறிவிச்சிருக்கக்கூடிய வேட்பாளர் ஜெயிக்க வைக்கணும். அடிமை ஆட்சி அமையாம தடுக்கணும். தமிழ்நாட்டை பாஜக அடிமைப்படுத்தாம காப்பாற்றணும். தமிழ்நாட்டு குழந்தைகள் அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமையணும் என்று பாடுபடுறாங்க. இப்படிப்பட்ட தன்னலமற்ற தொண்டர்கள் யாருக்கு கிடைப்பாங்க? அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சல்யூட்.